Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் தமது ஜனங்களை திருப்பும் பொழுது, அவர்களது அடிமைதனத்திலிருந்து அவர்களை திருப்பும் பொழுது அங்கே சுதந்திரத்தின் வாசனை தோன்றுகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் தம் பிள்ளைகளை மகிழ்ந்திருக்கவே விரும்புகிறார். சந்தோஷிப்பித்து அந்த சந்தோஷத்தில் தரித்திருக்கவே செய்கின்றார். உலகத்தவரின் மகிழ்ச்சிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கும் அதிக வித்தியாசங்கள் உண்டு. அவர்களிடத்தில் தங்களுக்குண்டான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஏதுவான துதித்தலும் மகிமையும் வெளிப்படுகிறது. நாம் மகிழ்ந்திருப்பவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தரை துதிப்பவர்களாகவும் படைக்கப்பட்டுள்ளோம். கர்த்தரில் மகிழ்ந்து களிகூறவே வேறு பிரிக்கப்பட்டுள்ளோம். ஆகவே கர்த்தரின் துதியை வெளிப்படுத்துவதற்காக நாம் இருப்போம் என்பதை கர்த்தர் அறியும் பொழுது எத்தகைய காவலிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். நாம் அவர் துதியை சொல்லி வருவோம். இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் உலகத்தின் காரியங்களில் மகிழ்ந்து கொள்பவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் வண்ணமாய் துதித்தலுடனே அவர் சந்நிதியை நாடுவோம். சகலவற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாய் விடுதலையோடு நம் வாழ்வினை தொடருவோம். God bless you abundantly.